குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஐயா பாலமுருகன் அவர்களினுடைய பீம்பாய் பீம்பாய் எனக்கு ஒரு டவுட்டு என்ற சிறார் இலக்கிய நூலிலிருந்து ஒரு கதையை பார்க்க போறோம். சுருக்குன்னு ஒரு பயணம் என்ற கதையை பார்க்க போறோம். வாங்க குழந்தைகளே, கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகான மாலை பொழுது, விடுமுறை நாள், அதாவது லீவ் டே. அந்த லீவ் நாள்ல கோபி, செல்வம், ராம், ஆசை முதலிய சிறுவர்கள், சின்ன பசங்க, அதாவது அவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல அழகான மாலை பொழுது, சூரியன் அழகாக அப்படியே மறைவது செவ்வானமாக இருக்கிறது. பறவைகள் எல்லாம் அதனுடைய கூட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு அழகான மழை பொழுது. இந்த நேரத்துல கோபி, செல்வம், ராம், ஆசை இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, பந்து விளையாண்டு இருக்கிறாங்க. அப்போ பந்து காட்டுக்குள்ள போய், பக்கத்துல இருந்து சோள காட்டுக்குள்ள போய் விழுந்துருது. விழுந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, போங்கடா போங்கடா பந்தை தேடுங்க அப்படின்ட்டு போய் பந்தை தேடுகிறார்கள். அப்பொழுது கோபி கூப்பிடுறான், டேய் எல்லாம் இங்க வாங்கடா அப்படின்னு. இல்லடா பந்து கிடைச்சிருச்சா அப்படின்னு ராம் கேட்கறான். இல்லடா இங்க வாங்க, பந்து கிடைக்கல, இங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா ஒரு மிளகாய் செடி, சின்ன மிளகாய் செடியா இருக்குது. அது மிளகாயும் சிறுசு சிறுசா இருக்குது, வானத்தை பார்த்து இருக்குது. ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு கோபிக்கிட்ட எல்லாரும் கேட்கங்காட்டி அவன் கோபின்னு சொல்றான், இந்த மிளகாய் செடி தண்ணி இல்லாம இப்படி ஆயிடுச்சாட்டுக்குது பாரு, தண்ணிக்காகத்தான் வானத்தை பார்த்துட்டு இப்படி நெட்டமா நிக்குது, மேல இப்படி பார்த்துட்டு நினைச்சாமா அந்த மிளகா, அதனால வானத்தை பார்த்துட்டு இந்த மிளகா அதனாலதான் இப்படி இருக்குது ஆட்டுக்குது, ரொம்ப சிறுசாவும் இருக்குது அப்படின்னு சொல்றான். பூரா பிஞ்சு மிளகாயா இருக்குது. கையில பிடிங்கி ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு, இது காரமா இருக்குமாடா அப்படின்னு செல்வம் கேட்கறான். இல்லைடா பிஞ்சு மிளகாய் தானே காரமா இருக்காது அப்படின்னு கோபி சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்றான். எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் காரம் பிடிச்சிருது. ஐயோ அம்மா காரம் 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 அப்படின்னு கத்துறாங்க. கோபியோட வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிறாங்க. அப்பவும் காரம் குறையில, இப்ப குறையில, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, கூப்பிடுங்கடா பிரைட் பீமாவை அப்படிங்கிறாங்க. அப்போ பிரைட் பீமா எங்க இருந்தாலும் இங்க வா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே பிரைட் பீமா வந்துடுறான். பிரைட் பீமா வந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுடா, மிளகாய் கடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பாலை அவன் கையில இருந்த பாலை கொடுக்கறா. கொடுத்தா கோபி என்ன சொல்றேன்னா, இல்லீடா இப்பதான் தண்ணி குடிச்சோம், அப்பவும் காரம் குறையில அப்படின்னு கோபி சொல்றான். இல்லீடா தண்ணி குடிக்க கூடாது, எந்த பொருள் சாப்பிட்டாலும் நீ தண்ணி குடிச்சின்னா அதோட சுவை நாக்கு ஏகமா பரவிடு, வாய் ஏகமா பரவிடு, தண்ணி குடிக்க கூடாது, பாலோ மோரோ தான் குடிக்கணும், இந்த பாலை இப்ப குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டு எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் காரம் அடங்கிடுது. ஏன்டா மிளகாய் யாராவது கடிப்பானா அப்படின்னு கேட்காட்டி, இல்லைடா பிஞ்சு மிளகாயா இருந்துச்சு அதுதான் கடிச்சோம் அப்படிங்காட்டி, பிஞ்சு மிளகாயா இருந்தாலும் பெரிய மிளகாயா இருந்தாலும் காரமா தாண்டா இருக்கு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையுமா அப்படின்னு பழமொழி கூட இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டது இல்லையா? அது மாதிரிதான் இப்படி இது இந்த மிளகாயுமே சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் காரமா தான் இருக்கு அப்படின்னு பீமா சொல்றான். அப்படியாடா இது ஏன்டா இப்படி காரமா இருக்குது அப்படின்னு கேட்காட்டி, இதுல கேப்பசைசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குதுடா, அதுதான் இதோட காரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றான். இந்த மிளகாய் எவன் தான் கண்டுபிடிச்சாரோ அப்படின்னு செல்வம் சொல்றான். உடனே பீமா ஏடா நீ மிளகாய் கடிச்சு போட்டு மிளகாய் யாரோ கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு பேசுறியா அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி மிளகாய் இந்த 500 ஆண்டுகளுக்கு உள்ளதான் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி மிளகாய் இல்லை, மிளகு தான் நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்திக்கிறோம். அந்த மிளகுக்காக தான் வெளிநாட்டினரெல்லாம் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க, கைப்பற்றினார்கள். வணிகத்துக்காக, அந்த மிளகு வணிகத்துக்காக வந்தவர்கள் அப்படி கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். என்னன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மிளகாய் பயன்பாட்டுல தான் இருக்குது. உலகத்துக்கு தேவையான மொத்த மிளகாய் உற்பத்தியில இந்தியாவினுடைய மிளகாய் உற்பத்தி 1/4 பங்கு, அதாவது 25% பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அஸ்ஸாம்ல இருந்த நாகஜோலோக்கியா அப்படிங்கிற மிளகாய் வகை தான் ரொம்ப ரொம்ப காரமான மிளகாய் வகையா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேப்சின் அப்படிங்கிற ஒரு மிளகாய் வகை தான் இப்ப காரமான மிளகாய் வகை அப்படின்ட்டு பிரைட் பீமா சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் இப்படிடா நாங்க நம்பலாமா அப்படின்னு கேட்கறான். இல்லைடா நீங்க கண்டிப்பா நம்பலாம். இறையன்பு ஐயாவினுடைய ஒரு புத்தகத்துல நான் இதையெல்லாம் படிச்சேன்,
பயணத்தினுடைய அனுபவம் சார்பா அவர் எழுதின ஒரு புத்தகம். இன்னும் நம்ம லைப்ரரி, நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் இருக்குது, வேணாலும் எடுத்து வாங்கி படிச்சு பாருங்க, உண்மையிலேயே நல்ல புத்தகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். நான் போய் பால் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு கிளம்புறான். சரிடா, உங்ககிட்ட பால் வாங்குற காசு இருக்குதான்னு மற்ற பசங்கள்லாம் கேட்குறாங்க. இல்லை, நான் கடன் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன், எப்படியோ உங்களுக்கு ஆரம் அடங்குச்சல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பீமா கிளம்பிடுறான். என்ன குழந்தைகளே, கதை நன்றாக இருந்ததா? நிறைய அறிவியல் தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்ததா? இது போல உங்களினுடைய கதைகளையும் நம்ம அதிர்ஷ்யா டிவியில காணணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களினுடைய கதைகள் அடங்கிய காணொளியை அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.